இல்ல சார், அவர் சொல்றாரு தலைவர் வைகோ சூழல் கைதியாக இருக்கிறார் அப்படின்லாம் சொல்றாரு. யாரால் சூழல் கைதியாக அவர் இப்ப இருக்காரு? யார் அவர் அப்படி சூழல் ரீதியா கைது பண்ணியிருக்கிறது? பொதுச் செயலாளர் வைகோ அவர்களை எந்த சக்தியும், இந்திய ராணுவமும் இலங்கை ராணுவமும் சுற்றி வளைத்த பொழுது கூட அவர் எந்த விதத்திலும் கலங்க மாட்டார். அப்பேற்பட்டவரை யாரும் சூழல் கைதியாக வைத்திருக்க முடியாது. எங்கள் முதல் நிர்வாக குழு கூட்டத்தில் அனைவரும் நான் உள்பட குற்றம் சாட்டி பேசுகின்ற பொழுது தலைவர் அவர்கள் சரி இவ்வளவு காலம் பயணித்தார், நம்மளோடு அவர் தவறு செய்திருந்தாலும் இனிமேல் திருந்திக் கொள்ளுங்கள் என்று ஒரு வாய்ப்பை வழங்கினார்கள். அதற்கு பிறகும் இவர் திருந்துவதாக இல்லை. இரண்டு மூன்று நாட்களில் நாங்கள் சமாதானம் செய்து 2-3 நாட்களில் நாங்கள் அதை சொல்ல விரும்பவில்லை. ஒரு சில பத்திரிகையாளர்களை அழைத்து நான் சும்மா பெயரளவுக்குத்தான் இணைந்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய குற்றச்சாட்டுகள் அப்படியே இருக்கிறது என்று சொன்னார். அவர் அதே போல எந்த குற்றச்சாட்டும் இயக்கத்தின் மீது அவர் வைக்கவில்லை அந்த காலகட்டத்தில். சரி, தலைவர் இருக்கட்டும் என்று ஒரு நம்பிக்கையில் செய்தார். மீண்டும் தவறு செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையில் தான் இணைத்து வைத்தார். நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்தோம். இல்ல சார், இணைத்து வச்சப்ப கூட துரை வைகோ தனது இடது கையை தான் கொடுத்தாரு, அதுலயும் கையில செல்போன்லாம் வச்சிருந்தாருங்கிற விமர்சனங்கள்லாம் வருது இல்ல, அதை எப்படி பாக்குறீங்கன்னா துரை வைகோவுக்கு விருப்பமே இல்லை இந்த இணைப்புல அப்படிங்கறத. பத்திரிகையாளர்கள் இப்ப நானும் பார்த்தேன், அவங்க அந்த மாதிரி போட்டிருந்த பிறகு பார்த்தேன், ஒரு பத்திரிகை வலது கையை கொடுத்த மாதிரி இருக்கு, ஒரு பத்திரிகை இடது கையை கொடுத்த மாதிரி. போட்டோ திருப்பிட்டீங்கன்னா அது இடது கையை கொடுத்த, அவர் இடது கையை கொடுத்திருக்கிறாரு. அதாவது இப்ப எந்த நிர்வாக குழு கூட்டத்திலும் சமீபமாக அவர் மூஞ்சியிலே ஒரு மலர்ச்சி இல்லை, ஒரு இறுக்கமாகவே இருந்தார். அவருடைய நண்பர்கள் எனக்கு தெரியும், அவருடைய நண்பர்கள் தான் இப்போ வெளியில போனவங்க எல்லாம் ஒரு சில ரொம்ப நெருங்கிய உறவு இன்று வரைக்கும் வைத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இணைத்துக் கொள்ளலாம் என்று பேசி அது ஃபெயிலியர் ஆகிவிட்டதாக எனக்கு நம்ப தகுந்த செய்திகள் வந்தன. இது வரம்பு மீறிய பேச்சாக இருந்தாலும் எங்கள் தலைவர் மீது, எங்கள் தலைவரை ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கிறார் என்று சொன்ன பிறகுதான் நான் அவர் மீது இப்படிப்பட்ட விளக்கத்தை, இப்படிப்பட்ட பதிலை சொல்ல வேண்டிய சூழ்நிலை. அங்கும் அவருக்கு கதவு திறக்கப்படாது